நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான்? அது கல்லாய் போன மனித மிருகங்களாலே. இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கடவுள் கண்ணை மூடிட்டுன்றதுக்காக நீதி அரசர்களும் கண்ணை மூடிட்டு இருக்க முடியாது. சில நீதி அரசர்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருந்திருக்காங்க. கொடூரமான அரசியல் தலைவர்களாலையும் பதவிக்காக எத்தனை உயிர்களை வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுக்காகவும் நீதி அரசர்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்களை நம்பித்தான் நாடு இருக்கு. தற்போது உச்சநீதிமன்றத்தில் நீதி அரசர்களாக இருப்பவர்கள் மக்களை காக்க வந்த ஆபத் பாண்டவர்களாக, அனாதை இரட்சகர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளும் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்டி மண்டையில் குட்டுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த மாதிரி நீதியரசர்கள் கிடைப்பது மிகவும் அபூர்வமான ஒன்று. இவர்களுக்காக இந்த நாடே தலை வணங்குகிறது. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புங்கிறது புன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. அவர்களுக்காக ஒரு சல்யூட். அதாவது அவர்கள் சொன்ன அந்த ஒரு தீர்ப்பையே கொச்சைப்படுத்தும் விதமாக சில எம்பிக்கள் மிகவும் அருவருக்கத்தக்க விதமாக பேசியிருக்கிறார்கள். இதற்கு உச்சமாக சொல்லணும்னா, துணை ஜனாதிபதி அவர்களே ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை தவறாக பேசியிருப்பது வரலாற்றின் பிழை. உச்சநீதிமன்றத்திற்கான அதிகாரங்கள் என்னென்னு கூட தெரியாமல் இருக்கக்கூடிய ஒருவர் துணை ஜனாதிபதியாக இருப்பது இந்திய நாட்டிற்கு மிகவும் ஒரு மோசமான விளைவுகளையே ஏற்படுத்தும். உச்சநீதிமன்றத்திற்கு என்ன தகுதி இருக்கிறது, அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பது கூட தெரியாமல் துணை ஜனாதிபதியாக ஆளுநர்களாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி இருக்கும் அரசியல் தலைவர்கள் தான் இன்னைக்கு சட்டம் தெரியாதவர்கள் ஒரு உயர் பதவி, அதுவும் பொறுப்புமிக்க மரியாதை மிக்க ஒரு பதவியில் இருப்பது அந்த நாட்டிற்கு மிகவும் பெரிய கேடு விளைவிக்கும். இதை உணர்ந்து உடனடியாக ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்தை விமர்சித்தவர்களை உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இதுபோல் செய்தால் மட்டுமே இனிவரும் காலங்களில் உச்ச நீதிமன்றத்தை பார்த்து யாரும் தவறாக பேச மாட்டார்கள். இது இப்படியே விட்டுட்டோம்னா அடுத்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாயிடும். அரசியல்வாதிகள் தவறு செய்தாலும் கூட உச்ச நீதிமன்றம் தான் தண்டிக்க முடியும். உச்ச நீதிமன்றம்னு ஒன்று இல்லைன்னா அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் செய்வாங்க. மக்களை எந்த நிலைக்கும் வேணாலும் கொடுமைப்படுத்துறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. தட்டி கேட்க ஆள் இல்லைங்கும் போது அவர்கள் என்ன வேணுமெனாலும் செய்யலாம். உச்ச நீதிமன்றம்னு ஒன்று இருக்கிறனால தான் எல்லா அரசியல் தலைவர்களுமே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அதையும் மீறி சில தலைவர்கள் உச்ச நீதிமன்றத்தை விமர்சிப்பது என்பது மிகவும் வேதனையான விஷயம். ஆகவே இது போன்ற விமர்சனங்கள் மீண்டும் எழாமல் இருக்க ஒன்றிய அரசு உடனே அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அல்லது உச்ச நீதிமன்றமே தானாக முன்வந்து விமர்சித்தவர்களை பதவியிலிருந்து அப்புறப்படுத்தி அவர்களுக்கு ஒரு தகுந்த தண்டனையை, பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதே இந்திய மக்கள் அனைவருடைய எண்ணங்களாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.